ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் மைண்ட் வாய்ஸும் புரியுது. இத்தனை நாள் எங்கடா போனேன், இப்போ திடீர்னு வந்துட்டு திடீர்னு மீன் தொட்டியை காமிக்கியடான்னு சொல்கிறது புரியுது. இத்தனை நாள் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்மளால் வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட வருஷமே முடிய போகுது. ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம போட முடியல. அதனால் இப்போ திரும்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இத்தனை நாள் டிலேனா, நான் ஒரு ஃபார்ம் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இன்னும் ஃபார்ம் வைக்கன்னு தெரில. அதனால் நான் அதான் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சரௌண்டிங்கில் வச்சுருக்க எல்லா ஃபார்ம் இருக்கலையும் போய் நான் விசாரித்து கேட்டு அதை கொஞ்சம் பழகிட்டு வந்தேன். அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 3 ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேர்ட் ஃபார்ம், அக்வாரியம் ஃபார்ம், அப்புறம் அனிமல் ஃபார்ம் 3 ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதான் கிட்டத்தட்ட பெட் ஃபார்ம் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் சில பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பெட் ஃபார்ம்னே நம்ம வச்சுக்கலாம். அதனால் அதில் எபிசோடாக நம்ம டே பை டே நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் அப்லோட் பண்ண போகிறோம். அது இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான வேலைகள் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. பேர்ட்ஸுக்கு கூண்டுங்களை நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கேஜஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அனிமல்ஸும் கேஜஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அக்வேரியமுக்கு இப்போ நம்ம தொட்டிகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மற்ற எல்லாத்தையும் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டு அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும் இன்னும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு இப்போ தான் போய் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக ரொம்ப தூரம் போய் நம்ம வீட்டிலேருந்து கிழக்க மார்க் எல்லாமே ரொம்ப தூரம் சுற்றிட்டு வந்தோம். எதுவுமே செட் ஆகலை. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை செட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே தேடி பார்த்தோம், கிடைக்கல. இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ரொம்ப டேமேஜாக இருக்குது கிடச்ச ஃப்ரிட்ஜ் பாக்ஸும். அதனால் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுற கடையில் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கு. நமக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேவைப்படுறதுனால சொல்லி வச்சுருக்கு. அதுபோல் தார்பாலுகளும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுறதுனால தார்பாலும் சொல்லி வச்சுருக்கு. அதனால் இன்னும் அது மட்டும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது கிடச்சோன்னா அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபிஷ்ஷஸ் நம்ம ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ் கைக்கு வந்துட்டு இப்போ அதனால் நம்ம இப்போ தொட்டி ரெடி ஆனதுக்குமா ஃபிஷ்ஷஸ் வாங்கலான்னு வச்சுருந்தேன். நான் தொட்டி ரெடி ஆகிடும். நான் 1 வீக்கு முன்னாலே ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போடும்போது நான் என்ன யோசனை, 1 வீக்கில் தொட்டி ரெடி ஆகிரும், ஃபிஷ் வரும், தொட்டி வரவும் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபிஷ் தொட்டி என்னால் இன்னும் ரெடி பண்ண முடியல. அதனால் தொட்டி ரெடி பண்ணதுக்குமா ஃபிஷ்ஷஸ் அதில் விட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்திருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் நம்மளோட டேங்க்கில் தான் விட போகிறோம். அதனால் இப்போ இதை க்ளீன் பண்ணேன். திடீர்னு எல்லாம் யோசிப்பீங்க, இத்தனை நாள் உரம் கீழே சிமெண்ட் தர போட்டு தானே இருந்துச்சு, இப்போ ஏதோ பச்சையாக இதில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்கறது புரியுது. எதில் வச்சுருக்கோம், நம்ம தோட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். நம்ம தொட்டியை கொண்டு சென்டராக தோட்டத்தில் தான் வச்சுருக்கு. இது பக்கத்தில் ஒரு பேர்ட் கேஜ் இருக்குது, நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஃபார்ம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லபடியாக போச்சுன்னா இதேமாதிரி ஒரு உரம் பக்கத்தில் போடலான் இருக்கோம். அதனால் இப்போதைக்கு இதில் நான் செட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். நம்மள்ட்ட எதுவுமே இல்லை, ஃபிஷ்ஷு பிளான்ட்ஸு எதுவுமே இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டு நம்மள்ட்ட இருந்தது. இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் இப்போதைக்கு தண்ணி தேக்கி போட்டிருக்கேன். மீன் என்கிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி வேறு ஒரு டப்பாவில் நம்ம தம்பி வீட்டில் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவன்கிட்ட ஆல்ரெடி இப்போ ஃபிஷ்ஷஸ் இருக்கிற தண்ணி அவள்கிட்ட பழைய தண்ணி இருந்துச்சு. அதனால் அவன்கிட்ட விட்டுருந்தேன். இப்போ நம்ம அதுக்காக அவன்கிட்ட விட்டுருக்கு. அதனால் நம்ம தண்ணியை பிடிச்சி கொஞ்சம் தேக்கி ஒரு 2 நாள் கழித்து அதில் ஃபிஷ்ஷஸ் விடலான் இருக்கேன். இப்போ அவன்கிட்டமே நம்மள்ட்ட பேராக வாங்கியிருக்கு. நம்ம ஒரு 4 கலர் வாங்கியிருக்கு. வந்ததுக்கப்புறமா நான் பேர்ஸை காமிக்கிறேன். 4 பேரில் ஒரு 2 ஃபீமேல் மட்டும் நம்ம பிரதர் எடுத்துக்கிட்டான். ஒரு மேல், அதனால் 4 மேல், அப்புறமா ஒரு 3 பேர், ஒரு சிங்கிள் மேல் மட்டும் நம்மள்ட்ட இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே 1, டே 2, டே 3ங்கிறத எபிசோடு பையாக பார்ப்போம். மந்த்லி சீசனாகவும் எபிசோடாகவும் பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம மீன் விடுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஒரு 2 நாள் குவாரண்டைன் பண்ணணும். தண்ணியில் மருந்து ஊற்றி இங்கே செடியெலாம் போனால் செடியெலாம் போட்டு பக்கா வச்சுருக்கணும். ஒரு நாள் குவாரண்டைன் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த நாள் பிளான்ட் போட்டு மருந்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ 2 நாள் தண்ணியை குவாரண்டைன் தான் பண்ண போகிறோம். 2 நாள் கழித்து இதில் ஒரு நாள் கழித்து பிளான்ட்ஸ் போட்டு அப்புறமா மருந்து ஊற்றிட்டு அதுக்கு 3rd டே தான் நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 டேஸ் ஃபிஷ்ஷஸ் நம்ம பிரதர் வீட்டில் தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு நம்ம தண்ணியை தேக்கி போட்டாச்சு. ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. விளக்கமாறு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் தண்ணி ஏற்றி எல்லாம் முடிச்சாச்சு. இதில் ஓவர்ஃப்ளோ டேப்புமே வச்சுருக்காங்க. வாட்டர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதில் சின்ன வாட்டர் இருக்குது, அது ஓவர்ஃப்ளோ வச்சுருக்கு. கீழே ஓப்பனிங் வச்சுருக்கு. இதுக்கு முன்னால் தொட்டியில் கிடையாது. தொட்டிங்க எடுத்துகிட்டு வரணும் ஃபுல்லாக கேட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும். அதை ஓவர்ஃப்ளோ வச்சுனா அதில் தண்ணி வெளியே போயிடும்.
கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு வைக்க சொன்னேன். ஏன்னா உள்பக்கமாக மீன் வலை கட்டி அந்த நெட்டு கட்டி விட்றலாம், மீன் குட்டி வெளியே போகாத இருக்குன்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ஒட்டி பூசிட்டாங்க. இப்போ நம்ம கட்ட முடியாது, வெளியே பக்கம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதில் வந்து கட்டி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும். 3ஆவது நாள் வந்து எடுத்துகிட்டு வந்து விடுவோம். இது ஃபிஷ்ஷை 2ஆவது நாள் பிளான்ஸ் விடுவோம், 3ஆவது ஃபிஷ்ஷஸ் விடுவோம். நீங்களும் விட்றீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட வேறு டேங்க் இல்லைனால நான் இது இப்படி போடுறேன். அது போல் வந்து இதில் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் போட போகிறேன். மேல்ஸ் தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு டப்பா க்ரியேட் பண்ணி அதில் தான் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஜனவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் ப்ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எல்லாமே குட்டிங்களோட லோடோட தான் வந்திருக்கு. அதனால் அது வந்து அது போக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கூட மேலே விட்டோன்னா ரொம்ப சேஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப டயர்டாக்கி இறந்து போக கூட சான்சஸ் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து எடுத்திருக்கோம் ஃபிஷ்ஷஸை. அதனால் அது ஆல்ரெடி வரும்போதே ரொம்ப இதாக இருக்கும். 2 நாள் பிரதர் வீட்டிலேருந்து அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு தண்ணிக்கு செட் ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு திரும்பி நம்ம மேலே அது கூட விடும்போது கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீமேல் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபீமேல்ஸ் மட்டும் இதில் விட்டு ஃபாக்ஸ் ஸ்டைலு பிளான்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபீமேலை மட்டும் இதுக்குள்ளே விட்டுட்டு மேல் வந்து தனியாக விட்டுடலாம். மேல் ஒரு 4 மேல்ஸ் தான் இருக்குது, 6 ஃபீமேல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம வந்து எப்படி போட்டுக்கணும், ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் கணக்கில் தானே வாங்கணும். அதுக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.